வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் அப்புறம் மையனஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி ஹேண்ட் பீட்ரோ அல்லது எலக்ட்ரிக் பீட்ரோ பயன்படுத்தாமல் வெறும் மிக்ஸி ஜார் பயன்படுத்தி எப்படி மையனஸ் செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரே ஒரு முட்டை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே பயன்படுத்தக்கூடாது. ஒரு முட்டைக்கு 1 கப் ஆயில் எடுத்திருக்கேன். 1 கப் ஆயில் இப்போ பாதி கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடல் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குக்கிங் வினிகர் இருந்ததுன்னா அதில் 2 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சுகர். மிக்ஸியை விடாமல் அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. 2 நிமிஷம் அரைச்சிட்டு விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கேப்பில் அப்படி இது பண்ணுங்கள். தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருந்தால் மிக்ஸி ஜார் ஓவர் ஹீட் ஆகிடும். ஹீட்னா ஒழுங்காக மைனஸ் ஒழுங்காக வராது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற அந்த சன்ஃப்ளவர் ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம். இப்போ மைனஸ் எல்லாருமே சிக்கன் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. சிப்ஸு முதற்கொண்டு டிப் பண்ணி இதை தான் டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற அந்த ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரை இப்படி எடுத்து இப்படி கவுத்தாலும் அது கீழே இதாகக்கூடாது. நல்லா திக்காக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இந்த பீட்டரில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறத சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணாமல் சேர்க்காதீங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இருக்கிறதே அந்த பச்சை மிளகாயோட காரம் போதுன்னா அதுவே போதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஆம்லேட் மாதிரி நிறைய சேர்க்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். ஓரத்தில் இருக்க 4 பக்கெட்டும் இருக்கிறத நல்லா கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை வைக்க போகிறோம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தோசை தவாவை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை ஒரு பக்கெட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பக்கெட் வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடி நல்லா மடித்து அந்த ப்ரெட்டு மேலே விட்டுட்டு 4 சைடு நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு ப்ரெட்டுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை போட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். திருப்பி போட்டுட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அதுவும் நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.